இந்த பகுதி பக்கத்து பகுதியை சேர்ந்தவர். அவர் ஒன்றும் கொங்கு மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக அந்த கட்சி ஆரம்பிச்சுக்கல. அது மாதிரி நாம் தமிழர் இப்படி சில அரசியல் கட்சியெல்லாம் தன்னுடைய ஓட்டுகள் தனக்கு பணம் வேணும், ஏன்னா இந்த முஸ்லிம்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து பெரிய நிதி வருகின்ற, சர்வதேச லெவல்ல நிதி வந்து கொண்டு இருக்கின்றது. இந்த நிதிக்கெல்லாம் ஆசைப்பட்டு சில பேர் அவங்களுக்கு ஆதரவா இருந்துட்டு இருக்காங்க. ஒண்ணு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு அரசு செய்யக்கூடிய தமிழ் மாநிலத்தினுடைய அரசாங்கமானது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமாகவும் முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. நாமளும் கூட அதை புரிஞ்சுக்காம தான் நம்ம இந்துக்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு இருக்கோம். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி பார்லிமெண்ட் தொகுதியில் அந்த ராசான் ஒரு ஆளு இந்துக்களை எவ்வளவு கேவலமா பேசினா, ஹிந்துனா சோத்தனா, சோத்தனா தேவடிய பையன் அப்படி சொன்னா அவனுக்கு ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சிருக்கோம். இந்த அவனுக்கு போட்ட ஓட்டெல்லாம் இந்த ஆதரவு, இந்த பயங்கரவாத செயலுக்கு நம்முடைய ஆதரவு மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டி இருக்கின்றது. அந்த கூட்டணியில் திருமாவளவன் ஒருத்தன் இருக்கான், கோயிலை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறான். கிறிஸ்துவ கோயிலையும் முஸ்லீம் கோயிலையும் பாராட்டி பேசுறான். இந்து பெண்களை ரொம்ப கேவலமா பேசுறான். அவன் இந்த நாட்டில் ஜெயிச்ச ஒரு எம்பியா வந்து பார்லிமெண்ட்ல பேசி தெரியறான். இப்படி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் இந்துக்களுக்கு விரோதமாகவும், அங்க இந்த தருமபுரியில் ஒரு எம்பியா இருந்தார் போன பேர், அவன் அந்த கனோதயம் போற இடத்துல ஏன் முஸ்லீம் கூப்பிடல, ஏன் பாதிரியார் கூப்பிடலன்னு கேட்கணும். அப்ப அந்த முஸ்லீமுக்கும் அந்த கிறிஸ்தவர்களுக்கு மூக்க செஞ்சு விடுறான், அவனுக்கு பாராட்டு சொல்றான், தைரியத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அந்த கட்சியிலானது இருக்கின்றது. அந்த கன்னியாகுமரியில் ஒரு பாதிரியார் கேட்கறான், இந்த ஆட்சியே எங்கனாலதான் இருக்குன்னு. சரி, அவன் சொல்றான்னு பார்த்தா இந்த திமுக இருக்க மூலஞ்சர் சொல்றாரு, ஒரு பெந்தகோஸ்தவ கூட்டத்தில் போய், ஆமாமா நீங்கெல்லாம் ஓட்டு போட்டதான் நான் ஜெயிச்சேன், நீ எப்ப கூப்பிட்டாலும் உங்களுக்கு நாங்க என்ன வேணாலும் வந்து செய்யுங்கிறான். நம்ம நாட்டினுடைய சபாநாயகர் அதான் சொல்றாரு, 1 மணிக்கு கூப்பிட்டாங்க கூட மூலமைச்சர் அவனை கூட்டிட்டு போவேன். அந்த அளவுக்கு ஆனது இந்த அரசாங்கம் இன்னைக்கு இந்த முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவருக்கும் சாதகமா இருக்கு. சரி, அப்படின்னு பார்த்தா இந்த ஜெகத் கஸ்பன் ஒருத்தன் இருக்கான், கிறிஸ்தவ பாதிரியார். அவன் ஒரு கூட்டத்தில் போய் சொல்றான், முஸ்லீம்களுடைய கூட்டத்தில் நீங்க போராட்டம் நடத்துங்க, நாங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவா இருக்கணும். அவன் தான் அந்த திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. இந்த பாஷாவானது இந்துவனுடைய நிறுவன அமைப்பாளர் ராமகோபாலை மதுரையில வெட்டப்பட்டவர். அந்த கேஸ்ல அந்த காவல்துறை சரியா அந்த வழக்கு பதிவு செய்த விளைவாக அந்த கேஸ் வந்து விடுதலையா வந்திருக்கான். பல்வேறு வழக்குகள், திருட்டு வழக்குல இருந்து பல்வேறு வழக்குகள் இருக்குது. இவெல்லாம் வந்து என்கவுண்டர் செய்ய வேண்டிய நபர். எப்படி காஷ்மீர்ல வந்து நிறைய தீவிரவாதி பயங்கரவாதிகளை என்கவுண்டர்ல பண்ணிட்டு இருக்காங்க, அது மாதிரியான நபரானது இந்த பாஷா என்கவுண்டர்ல அன்னைக்கே பண்ணிருக்கணும். கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் இவ்வளவு நாள் செலவு பண்ணி, அரசாங்கம் பெரிய செலவு பண்ணி இந்த அளவுக்கு இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கத்துடைய முதலமைச்சர் எப்படி இருக்காருன்னா, ஒரு நக்சலைட்டை சேர்ந்தவர் செத்து போயிட்டான், சாமி அப்படின்னு ஒரு நபர். அவன் அந்த லயோலா கல்லூரி கொண்டு வந்து அவங்க அந்த பாடி வச்சுட்டு இருக்காங்க. இந்த முதலமைச்சர் அந்த நக்சலைட்டுக்கு பாராட்டு தெரிவிக்காக மாலை மரியாதை போய் செலுத்துறார். அப்ப இந்த பயங்கரவாதிகளுக்கு வந்து ஆதரவான குரல் கொடுக்கறத இந்த அரசாங்கம் பயங்கரவாதத்துக்கு இருக்கக்கூடிய நினைக்க வேண்டியது இருக்குது. சரி, அப்படிதான் முதலமைச்சருடைய பையன் இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்கிற நேற்றுக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லியிருக்காரு, நான் கிறிஸ்தவனா இருக்கலாம் பெருமைப்படுறேன்னு. நீ போயிட வேண்டியது, பாதிரியார போய் கிறிஸ்தவ போய் ஜெபம் பண்ண வேண்டியது, இங்க எதுக்கே வந்து மக்களுக்கு துணை முதலமைச்சரா இருக்கிற ஒரு துணை முதலமைச்சர்னா நாட்டில் எல்லா மக்களுக்கும் சேர்ந்து நீ ஒரு அமைச்சர், துணை முதலமைச்சர், ஒரு எம்எல்ஏ, நீ நான் கிறிஸ்தவனா இருக்கணும் பெருமைப்படுறேன்னு இவனெல்லாம் செருப்புள்ளதான் அடிக்கும். காவல்துறைக்கு வழக்கு போட்டா நாம் பரவல் இல்லைன்னா நாமெல்லாம் முதல்ல இந்த அமைப்புக்கு வரும்போது எல்லாம் தயாராகி தான் வந்திருக்கிறோம்.
அதனால நாம் இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்கணும். இன்னைக்கு இந்த கருப்பு தினம் கொண்டாடுறோம் அப்படின்னா நாம் ஒன்றிணையணும். நாம் இவங்களுக்கு ஒரே பாடம் ஓட்டு தான். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கின்ற, அதுக்கான இன்றைய தலைவர் ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். வருகின்ற 2026 இந்த பயங்கரவாதிகளுக்கு நாம் அடக்குவதற்கான சூழ்நிலை 26 நாம் தான் உருவாக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஊபி பார்த்துட்டு இருக்கோம். ஊப்பில முந்தா நேரத்தில் இந்த காவல்துறை எல்லாம் போய் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. 43 ஆண்டுகளாக பூட்டப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர் கோயில இந்த ஊப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய உத்தரவின் பெயரில் அது நீக்கப்பட்டு கிளீன் பண்ணப்பட்டு இப்ப வழிபாட்டுக்கு திறந்து விடப்பட்டு இருக்கின்றது. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட 2020க்கு மேல இந்த குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கான இங்க ஒரு மணிமண்டபம் அந்த இடத்துல தொடர்ந்து நம்ம பிப்ரவரி 14 நாம் அங்க கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். 26க்கு பின்னாடி அங்க நடக்கக்கூடிய கூட்டம் அங்க மணிமண்டபத்தினுடைய கூட்டமாக அங்க இருக்கும். நாம அதற்கான வழிவகை வேண்டும். 2026 ரொம்ப தொலைவில் இல்லை. நாம் இப்ப இருந்து அதுக்கான சபதம் எடுத்து இந்த பயங்கரவாத செயல்களை ஒழிக்கணும். இந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி அவர்களை முறியடிக்கிறதுக்காக நாம் தான் ஒத்துழைக்க வேண்டும். இந்த அரசாங்கமானது இந்துக்களுக்கு முழுக்க விரோதமான அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மங்களம் என்கின்ற பகுதியிலே இந்துக்களாக ஒற்றுமை சேர்ந்து இந்துஸ்தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இந்துஸ்தான் பேக்கரி, இந்துஸ்தான் கறிக்கடை இப்படி அங்க இருக்கக்கூடிய திருவிழா பண்ணி அங்க இந்துக்கள்லாம் ஒற்றுமையா இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாம் இப்ப இந்துக்கிட்ட வந்து நாங்களாம் உங்க கூட நான் அண்ணன் தம்பியா பழகிறேன், மாமா மச்சானா பழகிறேன், நீங்களாம் இப்படி எல்லாம் பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு கெஞ்சக்கூடிய சூழ்நிலை அந்த மங்களம் பகுதியில் உருவாக்கின்றது. இந்த சூழ்நிலையானது தமிழ்நாடு முழுவதும் வர வேண்டும். அதற்கு நாம் வருகின்ற காலங்களில் நாம் ஒற்றுமையா இருக்க வேண்டும். அவர்கள் வந்து எப்படி இந்த பயங்கரவாதிக்கு வந்து அந்த சமுதாயம் ஆதரவு கொடுத்திருக்கு. இந்த அன்னைக்கு அந்த கார் குண்டுன்னு சொன்னாங்களே, சிலிண்டரை குண்டு வெடிச்சதுல அன்னைக்கு இருக்க முஸ்லீம் எல்லாம் இந்துக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒற்றுமை சொல்லி உடனே அங்க இருக்க முஸ்லீம் எல்லாம் வந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறான். சம்பந்தம் இல்லைங்கிற முஸ்லீம் எல்லாம் நேற்று ஊர்வலத்தில் கலந்துருக்கான். அப்ப இவன் வந்து இவனை எல்லாம் எப்படி நம்புறது? பழமொழி இருக்கு, தொண்டைக்குழி வரைக்கும் அப்படின்னு பழமொழி இருக்கு, நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அதனால நாம் இனம் கண்டு கொண்டு வருகின்ற காலங்களிலே நாம் இந்த பயங்கரவாதத்தை முறிவிப்பதற்கு நாம் ஒற்றுமையாக வேலை செஞ்சு 2026 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கருப்பு தினத்தை இன்னைக்கு இப்படி கொண்டாடக்கூடாது, நம்முடைய வெற்றி திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.